மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திமுக தலைமையிலான கட்சியினுடைய தலைவர்களே, தோழர்களே, இப்பகுதிகள் வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஜேபி அரசு, மோசடி அரசு தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து வருடா வருடம் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் தமிழகம் மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தமிழகத்தில் எந்த ஜாதிய கலவரத்திற்கும் மத கலவரத்திற்கும் இடமளிக்காமல் ஒற்றுமையோடு இருந்து இன்றைக்கு மதவெறியை எதிர்த்த போராட்டத்தை நடத்துவதன் காரணமாக பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்குவதில் வஞ்சித்து வருகின்றது. கல்விக்காக இருக்கலாம், மருத்துவத்திற்காக இருக்கலாம், இப்படி எல்லா வகையிலும் நிதி என்பது குறைத்து கொண்டே வருகிறார்கள். அதே போல கேரளா, எங்கெல்லாம் எதிர்கட்சி மாநிலங்கள் ஆட்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் பட்ஜெட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக தமிழக மக்களை வருடா வருடம் ஏமாற்றக்கூடிய ஒரு கேடி அரசு என்பது இன்றைக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்க பட்ஜெட். அதற்கான விவாதங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே ஒரு பஞ்சாயத்துல கிராம சபை கூட்டமாக இருக்கலாம் அல்லது அந்த ஊராட்சி மன்ற கூட்டமாக இருக்கலாம், அந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் போடக்கூடிய தீர்மானங்கள் கூட கொஞ்சம் விவரமாக மக்களுக்கு பயன்படும்படியான தீர்மானங்கள் அந்த பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற கூட்டத்தில் அல்லது நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அறிவிப்பாங்க. அதை விட படு மோசமாக ஒரு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேவலமான பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது பொதிகை மலையில ஏறதுக்கு இவங்க பட்ஜெட் போடுறாங்களாம். கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? ஒரு பஞ்சாயத்து அளவுல போடக்கூடிய தீர்மானத்தை ஒன்றிய நிதியமைச்சர் போடுவார் என்று சொன்னால் அவங்களுடைய அரசியல் புரிதலும் அரசியல் கொள்கைகளும் அரசு மக்களுக்காக எப்படியெல்லாம் ஆட்சி நடத்துகின்றார்கள் என்பது இதிலிருந்தே தெரியும். இப்படி கேடுகட்ட கேவலமான பட்ஜெட்டை இன்றைக்கு போட்டு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரயில்வேக்கான ஆர்ப்பாட்டம், டெல்லி அடிமை அதிமுகவை ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், 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 தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், 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 இது ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வாழ்பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், 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 இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வாழ்பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்.